மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிற முக்கியமான அம்சம் வருமான வரி விலக்கு வரம்பு 12 லட்சம் ஆகியிருக்கிறது. அதனால் சாதாரண மக்களுக்கு என்ன பயன்? அதாவது இப்போ இந்த 12 வரை டேக்ஸ் பிளான் பண்ணால் தெர் இஸ் அன் எக்ஸம்ஷன். இதுதான் சொல்ல விரும்புகிறேன். 12 லட்சம் வரை வரி கிடையாது அப்படிங்கிறதே கிடையாது. அது ஒரு தவறான கணிப்பு, பர்செப்ஷன். எல்லாருமே அதை சொல்கிற 12 லட்சம் வரை கிடையாதுன்னு. நீங்கள் மொமெண்ட் என்டர் 4 lakhs அங்கேருந்தே டேக்ஸபிள் 5%லேருந்து ஆரம்பித்து படிப்படியாக 20-25%. ஸோ இந்த 12 லட்சம் வரை எப்படி எக்ஸம்ப்டுன்னா ஒரு ரிபேட்டுங்கிற ஒரு ஸ்கீம் புது டேக்ஸ் ரெஜிம்னு சொன்னாங்க. பேசிக்லி இந்த சேலரிட் கிளாஸ் தான் இதை ஆப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்தீங்கன்னா அப் டு 12 lakhs கிடையாது. 12 lakhsக்கு மேலே வர இன்னொரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 75,000 இருக்குது. 12.75 lakhs வரை நீங்கள் வரி கட்ட வேண்டாம். இதுதான் ஒரு பரிணாமம். இது வந்து ரிபேட் அப்ளை பண்ணால் தான் இந்த பெனிஃபிட். ரிபேட் அப்ளை பண்ணல, நீங்கள் வந்து ஒரு சிறு தொழில் வச்சுருக்கீங்க, அதில் 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் அப்படின்னாக்க 4 லட்சத்துலேருந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணி 5%, 10% அப்படின்னு ஸ்லாப் வைஸாக பண்ணி அதுக்கு உண்டான வரியை செலுத்தி தான் ஆகணும். ஸோ இது வந்து சேலரிடு கிளாஸுக்கு உண்டான ஒரு சலுகை. அது வந்து ஏன் அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய டிபேட்டபிள் சப்ஜெக்ட். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த புது ரெஜிம்னாக்கா, அவங்க வந்து எந்த எக்ஸம்ஷனும் கொடுக்கக்கூடாது, வரி கட்டணுன்னா கட்டணும் அப்படின்னு ஒரு சிம்பிளிஃபைட் டேக்ஸ் ரெஜிம் நோக்கி போயிட்டுருக்காங்க. அதில் இந்த ஓல்டு ஸ்கீமை அப்படியே படிப்படியாக குறைச்சி டேப்பர் பண்ணி அழிச்சிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்ருக்கு. போன பட்ஜெட்லேயே சொன்னாங்க அதை ஸ்க்ராப் பண்ணுற மாதிரி கூட ஒரு பேச்சு அடிபட்டுது. அப்புறம் லாட் ஆஃப் அப்ரூவர் வாஸ் தேர். ஸோ அதனால் விட்டுட்டாங்க. ஸோ அதில் வந்து சேவிங்ஸ்க்கு ஒரு த்ரஸ்ட் இருந்தது. இப்போ எல்ஐசி பாலிசி, ஒரு வீடு வாங்கினாக்கா அதில் வட்டி கட்டுறீங்க, பிரின்சிபல் ரீபேமெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சலுகைகள்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஓல்டு ரெஜிம்